இன்னைக்கு என்ன எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுக்கு இல்ல, நாளைக்கு அவங்களுக்கு நீங்க தவிர்க்கப்பட முடியாத. ஆமென், ஆமென். நீங்க யாரெல்லாம் தவிர்க்கப்படுகிறீர்களோ, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசைய அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத, இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத